வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாம்க்குலாம் வரக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குறுகலான பாலத்தில் எதிர்ப்பக்கம் ஒரு வாகனம் நுழையும் போது தாங்கள் அந்த பாலத்தின் மறுபக்கத்தில் இருந்தால் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். எதிர்பக்கம் உள்ள வாகனம் கடந்து செல்லும் வரை காத்திருந்து பிறகு செல்லலாம். ஏன்னா பாலம் வந்து குறுகலான பாலம். அவங்க வர்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ எதிர்பக்கம் இருக்கக்கூடிய வாகனம் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போகணும். நடுவில் வந்து வேகத்தை அதிகரித்து போயிடலாம், இல்லை முகப்புவிலக்கு எறிவிட்டு போகலான்னா தப்பு. அப்படி போகவே கூடாது. ஸோ இதற்கான விட இ. ஒரு வாகனம் விபத்தில் சிக்கி ஒரு நபருக்கு காயம் ஏற்படுத்தி விட்டால் இதற்கான விட இ. முதலுதவி கொடுத்துவிட்டு 24 மணி நேரத்துக்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஸோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்சனுக்கு என்ன கொடுக்கணும், ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தெரிவித்தா போதும். ஒரு வழி பாதை என எழுதப்பட்ட பாதையில் வாகனத்தை பின்னோக்கி ஓட்டக்கூடாது. ஒரு வழி பாதையில் எப்போவுமே வாகனத்தை பின்னோக்கி ஓட்டக்கூடாது. முன்னே செல்லும் வாகனத்தை முந்தி செல்ல வலதுபுறமாக முந்தி செல்ல வேண்டும். எப்போவுமே ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வலதுபுறம் தான் ஓவர்டேக் பண்ணணும். லெஃப்டில் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணால் ஆக்சிடென்ட் தான் நடக்கும். ஸோ வலதுபுறமாக முந்தி செல்ல வேண்டும். ஆளில்லா ரயில்வே குறுக்கு சாலையை கடப்பதற்கு முன் ஓட்டுநர் இரு பக்கமும் ரயில் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கடக்க வேண்டும். ரெண்டு பக்கமும் பார்க்கணும். ரயில் வரலன்னா மட்டும்தான் இவங்க வந்து கிராஸ் பண்ணணும். ஏன்னா சில ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் அடிக்கடி நடக்கும். ஸோ அது மாதிரி ஒலி எழுப்பி கொண்டு கடந்து செல்லாம், அதெல்லாம் தவறானது. ரயில் வரும் வரை காத்துல ரயில் எப்போ வேணால் வரும். அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு சைடும் பார்த்துட்டு இவங்க வந்து மூவ் பண்ணிக்கணும். போக்குவரத்து வாகனங்களை எப்படி கண்டுபிடிப்பேன்? வாகனத்தின் பதிவு எண் பலகையை பார்த்து. பழகுனர் உரிமம் செல்லுபடியாகும் காலம் 6 மாதங்கள். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்ன்னு கொடுத்துருப்பேன். அது ஆன்சர் கீழே அவங்க கொடுத்ததை வச்சே கொடுத்துருந்தேன். ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் பழகுனர் உரிமம் வாங்குறீங்கன்னா 30 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும். எனிஹவ் நீங்கள் 6 மந்த்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் 30 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அந்த மீனிங்கில் கூட அவங்க ஆன்சர் கீழே அப்படி கொடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஜென்ரலாக பழகுனர் ஒன்று செல்லுபடியாகும் காலம் கேட்டால் 6 மாதங்கள் கொடுத்துருங்க ஆன்சரில். பாதசாரிகள் நடைபாதை இல்லாத சாலையில் பாதையின் வலதுபுறம் நடந்து செல்ல வேண்டும்.
பாதையின் வலதுபுறம் நடந்து செல்ல வேண்டும். எந்த வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும்? மற்றும் இது 2த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள். இந்த வாகனங்கள் வந்தாலே வழிவிட்டு தான் செல்லணும். மத்த எதுக்கும் நீங்க வழி விடணும்னு அவசியம் கிடையாது. எதிரில் வரும் வாகனங்கள் உங்களை கடந்து செல்ல நீங்கள் உங்கள் வலதுபுறம் செல்ல அனுமதிக்க வேண்டும். இப்ப எதிர்ல வாகனங்கள் வந்தாலும் உங்கள கடந்து போணும்னா, நீங்க வலதுபுறம் செல்ல அனுமதிக்க வேண்டும். அதேபோல முந்தி செல்லணும். ஒரு வாகனத்த விட இன்னொரு வாகனம் முந்தி செல்லணும்னாலும் வலதுபுறம் தான் செல்லணும். ஓவர்டேக் பண்ணும்போது. இது 2மே ஞாபகம் வச்சுக்கங்க. வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை முந்தி செல்ல முன்னே செல்லும் வாகன ஓட்டுநர் தன்னை முந்தி செல்ல சைகை காட்டும்போது முந்தி செல்ல வேண்டும். ஆனா இந்த மாரி ஹேண்ட் சிக்னல் வர வரைக்கும் யாரும் வெயிட் பண்றதில்ல. ஒருவேளை ரொம்ப நேரம் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம், நடந்து போயிட்டே இருக்கு வாகனம்னா, சில லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா, தெளிவா கை காட்டிருவாங்க. வெயிட் பண்ண சொன்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இல்லன்னா போனா போன்னு சொல்லுவாங்க. அத நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணுவாங்க. படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. முதலுதவி நிலையம். இது போல வெறுமனே ப்ளஸ் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, முதலுதவி நிலையம். இதுவே ஒரு பெட் மாரி குடுத்துட்டு, சைட்ல ப்ளஸ் குடுத்தாங்கன்னா, அது மருத்துவமனை. அ இந்த மாரி ப்ளஸ்ஸே குடுக்காம ஜஸ்ட் பெட் மட்டும் குடுத்துருந்தாங்கன்னா, ஓய்வெடுக்கும் இடம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்ல இருக்கு. இன்னும் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நெறைய பேர் இந்த போக்குவரத்து குறியீடுகள், சின்னங்கள் பத்தி வீடியோ போடுங்க மேம் சொல்லியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸே உங்களுக்கு நெறைய கவர் ஆகும். நீங்க வேணா அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை எவ்வாறு ஓட்ட வேண்டும்? சாலையின் இடதுபுறம் ஓட்ட வேண்டும். பாதசாரிகள் நடக்கும்போது வலதுபுறம் நடக்கணும்னு பார்த்தோம். ஆனா வாகனம் ஓட்டுறவங்க சாலையோட இடதுபுறம் தான் வாகனத்தை ஓட்ட வேண்டும். படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இப்படி குடுத்திருந்தாங்கன்னா, வேக எல்லை முடிவுன்னு அர்த்தம். வேக எல்லை முடிவு. பனி விளக்கு பயன்படுத்தும் இடங்கள். பனி இருக்கும் சமயங்களில். அங்க மட்டும் தான் ஆக்சுவலா பனி விளக்கு பயன்படுத்தணும். நெறைய பேரு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா. ஆனா பனி எங்க இருக்கோ அங்க தான் இது யூஸ் பண்ணணும். ஆம்புலன்ஸ் வாகனம் நெருங்கி வரும்போது. முந்தி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு முன்புறம் வாகனங்கள் நிறுத்துவது. சரியில்லாதது. எப்பவுமே மருத்துவமனைக்கு முன்புறம் வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடாது. ஏன்னா, ஆம்புலன்ஸ் அடிக்கடி அங்கேருந்து வெளில போயிட்டு உள்ள வந்துட்டுருக்கும் எமர்ஜென்சி கேஸ்க்கு தான் வருவாங்க. அதனால எப்பவுமே மருத்துவமனைக்கு முன்புறம் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. சாலையில் வழுக்கும் சாலை குறியீடு காணப்பட்டால் ஓட்டுநர் வாகன வேகத்தை குறைத்து கியர் மாற்றம் செய்ய வேண்டும்.
படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. பக்க சாலை. இங்க ஒரு வழி போகுது. அது பக்க சாலை. அது மட்டும் தான் இதுக்கு மீனிங்கு. இந்த சாலை குறியீடு குறிப்பிடுவது. உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், இந்த மாரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்டின்னா, இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில் டைப் கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எப்போது வாகனங்கள் முந்தி செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது? மற்ற ஓட்டுநர்களுக்கு இடைஞ்சலாகவும், அபாயகரமாகவும் இருக்கும்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. பாதையின் வளைவுகளில் முந்தி செல்வது. முந்தி செல்லக்கூடாது. ஏன்னா வளைவுகள்ல நமக்கு அடுத்து அந்த வெஹிக்கிள் என்ன வருதுங்கிறதே தெரியாது. அதனால தான் எப்பவுமே வளைவுகளில் முந்தாதே அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள்ல எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்ப வளைவுகள எப்பவுமே முந்தி செல்லக்கூடாது. ஒலிப்பான் தடை செய்யப்பட்ட இடம். இந்த 2 பிளேஸ்ல தான். மருத்துவமனை, நீதிமன்றம் அருகில் ஒலிப்பான் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் மெயினா. ஓடும் வாகனத்தில் ஏறுவதும், இறங்குவதும். எல்லா வாகனங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அது காரு, ஆட்டோ, ரிக்ஷா, இல்ல பேருந்து, பைக் எதுனாலுமே ஓடுற வாகனத்துல ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. அப்ப எல்லா வாகனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது. படத்தில் உள்ள சாலை குறியீடு குறிப்பிடுவது. சரக்கு வாகனங்கள் தடை செய்யப்பட்டது. வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்ட இடங்கள். நிறுத்துவதற்கு எங்கு தடை செய்யப்படவில்லையோ அங்குதான் நிறுத்த வேண்டும். ஓகே, நீங்க 25 மார்க்ஸுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.